திருமதி எம்எல்டோ தாமஸ் நுண்ணை படைப்பாளிகள் 2025 பெருமையுடன் வழங்கும் மண்டுத்து பூச்சியின் போட்காஸ்ட் சேனல் தொகுத்து வழங்குவது நான் உங்கள் ஸ்ருதிக்கு. இது எபிசோட் நம்பர் 56. இது ஒரு தேன் மிட்டாய் நிகழ்ச்சி தான். ரொம்ப இனிப்பா இருக்க போகுது இந்த எபிசோடும். எப்பயும் போல இது நான் தான் தொகுத்து வழங்க போறேன். என்னன்னா இதுல என்ன ஸ்பெஷல்னா, அரசு மேல்நிலை பள்ளியில இருந்து கண்ணகி நகர்ல இருந்து அந்த பசங்க எல்லாருமே நம்ம சூப்பரா கதை சொல்லியிருக்காங்க. ஒருத்தன் என்னடான்னா கொக்கு இது வச்சு கதை சொல்றான், இன்னொருத்தன் என்னடான்னா செம்மையா கலக்கறான். அடிக்கடி சூப்பரா சொல்லிட்டு போறாங்க நம்ம கண்ணகி நகர்ல இருந்து. ஆமாங்க, இந்த தடவை நான் தான் தொகுத்து வழங்க போறேன். வாங்க, எல்லாரும் எப்படி கதை சொல்றாங்கன்னு கேட்க ஆர்வமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க கேட்போம். இப்போ கொக்கு நண்டு வச்சு ஒருத்தர் டிவில இருந்து பார்த்து செம்மையா கதை சொல்லியிருக்காருங்க. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? கதை முடியட்டும், அப்ப சொல்றேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கே அர்ஜுன். நான் அரசு மேல்நிலைப்பள்ளி கண்ணகி நகர்ல 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் ஒரு கொக்கு நண்டு அதை பத்தின ஒரு கதை சொல்ல போறேன். இந்த கதையை நான் டிவில இருந்து பார்த்தேன். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு குளத்துல ஒரு கொஞ்சம் மீன்கள் இருந்தது. அந்த குளத்துல தண்ணி ரொம்ப கம்மியா இருந்தது. அதே குளத்துல ஒரு நண்டும் இருந்தது. அந்த குளத்துல இருக்க மீன்களை சாப்பிட்றதுக்கே ஒரு கொக்கு எப்பவுமே அந்த கல்லு மேல உட்காந்துக்கிட்டு அந்த எப்ப வெளியே மீன் வரும்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்குமா. ஒரு நாள் இந்த கொக்கு எங்கேயோ பறந்து போயிடுச்சு. அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து, இந்த குளத்துல தண்ணி தீர போகுது, நம்ம எப்படியாச்சும் நம்ம வேற குளத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த 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 கொக்கு நான் உங்களை வேற குளத்துக்கு கூட்டிட்டு போறேன், என்னை நம்பி வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒரு மீன் சரின்னு சொல்லிச்சு. அப்புறம் அந்த மிச்ச மீன் கொஞ்சம் யோசிச்சுங்க. அப்புறம் அதுவும் சரின்னு சொல்லிச்சா. நண்டு அப்பத்துல சொல்லுது, வேணாம், நம்ம எதிரிகிட்ட நம்ம நட்பு வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு அந்த நண்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுது. ஆனா இது நம்மளுக்கு உதவி தானே பண்ணுது, நம்ம எதுக்கு இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குச்சு. சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொக்கு ஒரு மீனை கூட்டிட்டு அப்படியே வாயில கூட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது அது அவங்களுக்கு தெரியாம ஒரு இடத்துல போயிட்டு ஒரு கல்லு மேல உட்காந்து அந்த மீனை சாப்பிட்டுடுது. அதே மாதிரி திருப்பி அடுத்த மீனை கூட்டிட்டு அந்த குளத்துக்கு அதை போய் விட்டுட்டேன், இப்ப நீங்க ஒரு ஆள் வாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு மீனையும் கூட்டிட்டு அதே மாதிரி யாருக்கும் தெரியாம போயிட்டு ஒரு இடத்துல சாப்பிடுது. திருப்பி அதே மாதிரி ஒரு 3 மீன் போயிடுச்சு. லாஸ்டா அந்த நண்டோட டர்ன். அது வேற குளத்துக்கு போக வேண்டிய டர்ன். அப்ப அது போகும்போது அந்த கொக்கு அந்த குளத்துல இருந்து நண்டை கூட்டிட்டு கழுத்து மேல உட்கார வச்சுன்னு கூட்டிகிட்டே போயிட்டு இருந்துச்சு. கூட்டிட்டு போகும்போது கீழே அந்த மீனோட எலும்புங்க இருக்கிறத பார்த்து, என்ன இந்த கொக்கு மீன்களை நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டு போற மாரி வெளியே எங்கேயோ வச்சு சாப்பிட்டு போல, நம்ம இதை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதோட இது நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது கொக்கே, நீ எங்களை சாவடிக்கத்தானே வந்திருக்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ கொண்டுட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த கொடுகு இருக்கும்ல அதை வச்சு அதோட கழுத்து நீளமா இருக்கிறதுனால கழுத்தை அப்படியே பிடிச்சி நெருக்கிட்டு அந்த கழுத்து ரத்தம் அந்த கொக்கும் அப்படியே கீழே விழுந்துரும். அந்த கொக்கு மேல அந்த நண்டும் அந்த 2 பேரும் கீழே இறந்துருவாங்களாம். இதுல என்ன புரியுதுன்னா, ஒருத்தங்க நம்மளுக்கு கெட்டது செஞ்சா அந்த கெட்டது திருப்பி நம்மளுக்கு தேடி வரும். அதனால எல்லாரும் நல்லதுதான் செய்யணும். நன்றி. நம்ம என்ன விளைக்கிறோமோ அதுதான் விளையும் அப்படின்ற மாதிரி, நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும் அப்படின்றது ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம கதை மூலமா சூப்பரா சொல்லியிருந்தாரு. அது என்னன்னா, அது அவரோட பேரு நீங்க ரொம்ப கேட்கறதுக்கு ஆர்வமா இருந்திருப்பீங்க. அவரோட பேர் என்னன்னா அர்ஜுன். கே அர்ஜுன் தான் ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாரு. அவருக்கு நம்ம வனத்து பூச்சிகள் கூட சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். மேலும் மீண்டும் அவர் கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த தடவை யார் கதை சொல்றான்னு தெரியுமா? இப்போ லோகேஷ் அங்க கதை சொல்ல போறாரு. அவ்வளவு சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்க மாட்டேன். இப்ப இந்த பேர் சொல்லிட்டேன். என்ன கதைன்னா, அவர் ஓனா கிரியேட் பண்ணிருக்காரு. அவரோட கதை கற்பனை கதையா அவர் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஒரு பையனை வச்சு அழகா கதை சொல்லியிருந்தாருங்க. என்ன கதையும் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்களேன். நீங்களும் கேளுங்களேன், உங்களுக்கும் பிடிக்கும். வாங்க கேட்போம் ஒன்னாவே. என் பெயர் லோகேஷ். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் அரசு மேல்நிலை பள்ளியில படிக்கிறேன். என்னோட சொந்த கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊர்ல ஒரு பையன் தான். அவன் மேலுள்ள பள்ளியில படிச்சுருந்தாங்க. அப்ப அவன் படிக்கவே தெரியாதான். அவன் நல்லா படிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தானா. சோசியல்ல எல்லாத்துலயும் கம்மி மார்க் தான் எடுப்பானா. அதனால நல்லா படிப்பானா. யோகா கிளாஸ்க்கு எல்லாத்துக்கும் போவானா. நிறைய மெடிடேஷன்லாம் பண்ணுவானா. ஃபோன் நிறையா பார்ப்பானா.
அப்போ ஒரு நாள் ஸ்கூலில் இப்போ இன்னொரு டெஸ்ட் வச்சாங்க. அதில் கம்மி மார்க் வாங்கினான்னு அடித்தாங்க. அதுக்கு இன்னொரு வாட்டி படித்து நல்லா எழுதி டெஸ்ட்டில் நல்ல மார்க் வாங்கினேன். நம்ம லோகேஷ் படிப்பு தான் நமக்கு வந்து வாழ்க்கையில கை கொடுக்கும் அப்படின்றத கதை மூலமா நமக்கு நிரூபிச்சிருக்காரு. அவருக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் கூட சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். மேலும் மேலும் அவர் கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாரு தெரியுமா கதை சொல்ல வர்றது? இந்த தடவை சஸ்பென்ஸ் உண்டு. நீங்க கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன் அவங்களோட பேரை. ஆனா என்ன கதை சொல்ல வராங்க அப்படின்றத உங்ககிட்ட சுருக்கி சொல்றேன், நீங்க பெருசா கேளுங்க. ஆக்சுவலி அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் பத்தி ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து கதை மூலமா நம்ம கிட்ட சொல்ல வராங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு சஸ்பென்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்களோட பேரை நான் லாஸ்ட்ல தான் சொல்லுவேன். கதை ஃபுல்லா கேளுங்க, எப்ப வேணா சொல்லுவேன். வாங்க கதை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காவ்யா. நான் வந்து அரசு மேல்நிலை பள்ளி கண்ணகி நகர் படிக்கிறேன். நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து கண்ணகி நகர்லேருந்து பேசுகிறேன். ஒரு ஊரில் வந்து 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. 3 ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் அந்த 3 ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தி ஒன்றே கோவமாக இருப்பா. 2 பேர்த்தையும் கோவமாக பேசினே இருப்பா. அதனால ஆனால் அவங்க 2 பேருக்கு ஆனால் அவளை பிடிக்கும். ஆனால் அவளுக்கு அவங்க 2 பேரையும் பிடிக்காது. அதனால வந்து அவங்க அதுலேருந்து பேசுறதே இல்லை. அவங்க வேற நாடுக்கு போயிட்டாங்க. அதனால வந்து அவங்க பேசுறதே இல்லை. அப்புறம் அவங்களாம் பெரிய ஆளா ஆகி ஒருத்தி ஒன்றும் ஏழையா இருந்தா 3 பேரும் வந்து பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப அசிங்கமா ஆயிடுச்சு. அதனால வந்து அவங்க பேசவே இல்லை. அவங்க மூஞ்சி கூட பார்க்கல. அதனால வந்து அவங்கள்ட்ட பேசவே ஒரு மாதிரியாகுதுன்னு சொல்லிட்டு அவ வேற நாடுக்கு போயிட்டா. அதனால வந்து அவங்க கூட பேசவே பிடிக்கல. அவங்க எப்படி சொல்ல, ஒருத்தவங்க வந்து பேசுறாங்கன்னா அவங்களோட நம்ம இதுவாக்குறோம்னா அதனால அவங்கள்ட்ட பேச பிடிக்கல. இதுமாரி பேசுறாங்க, நம்மளை பத்தி தப்பா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அதனால பேச பிடிக்கல. நன்றி. நம்ம காவியா உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேனே. ஆமாங்க, அவங்க பேர் இருந்தாங்க காவியா. நம்ம காவியா ரொம்ப அற்புதமாக கதை சொல்லியிருந்தாங்கல்ல. ஃப்ரெண்ட்ஸ்னா இந்த வேறுபாடு, இந்த மாதிரி நிறைய இது இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே கூடாது. ஏழையா இருந்தா என்ன, பணக்காரங்களா இருந்தா என்ன, நம்ம பின்னாடியும் பேசக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது என்ன அப்படின்றத கதை மூலமா நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். மேலும் மேலும் அவங்க கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம முனீஷ் தாங்க கதை சொல்ல வராரு. அவர் எப்படி கதை சொல்றாரு அப்படின்றத, ஏன் நம்ம ஒரு கிராமத்துல வந்து ஒரு பழம்லாம் சூப்பரா இருக்கும் இல்லையா, அந்த கான்செப்ட்ல எடுத்துட்டு போறாருங்க அவங்க கதைய. ரொம்ப அற்புதமா இருந்தது, கேளுங்களேன், உங்களுக்கும் பிடிக்கும். பேர் வந்து வி முனீஷ். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் படிக்கிற ஸ்கூல் பேர் வந்து YMCA பாய்ஸ் டவுன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நான் எங்கேருந்து வரேன்னா ஏழு நகர்லேருந்து வரேன். நான் சொல்ல போகிற கதை பேர் வந்து புலி. ஒரு ஊரில் ஒரு தாத்தா இருந்தார். அந்த தாத்தா ஒரு கிராமம் வச்சுருந்தாரு. அந்த கிராமம் வச்சுருக்கும்போது அந்த கிராமத்துல நிறைய பழம் இருக்கும். அந்த பழத்துக்காக அவங்க 2 கழுதை வச்சுருந்தாங்க. அந்த கழுதையை அப்பயே அந்த பழத்தை தூக்கி சொல்லுவார். ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அந்த கழுதை வேஷத்தை போட்டு இன்னொருத்தர் வந்தார். இந்த கழுதை வேஷத்தை போட்ட உடனே இன்னொருத்தர் வந்தாங்க. இந்த புலி வேஷத்தை போட்டது அந்த கழுதையில் வந்து பழங்களாவது திடீர்னு போகிறாங்க. காணாமல் போனவுடனே ஊர் மக்கள் எல்லாம் கேட்டாங்க, எங்கள் பழங்களாம் இந்த வருஷம் வரல கடைக்குன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த சொல்கிறாரு காணாமல் போயிடுச்சுன்னு. அதனால புளி வேஷப்பட்டு சொல்லிட்டு புளி பிடிக்க போனாங்க நெருப்பு எடுத்துக்கின்னு. போகும்போது ஒருத்தர் வந்து மரத்து மேலே உட்காந்தாரு. இந்த புலி கரெக்டாக வரும்போது அந்த பழத்துல பேச்சு இருந்துச்சு. அந்த ஆள் நினச்சாரு புளியா பழத்தை சாப்பிடும், மிருகத்தை தான் சாப்பிடுன்னு சொல்லி நினச்சாரு. அடுத்த என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் கும்பலாக போனாங்க. போனோடனே அந்த புளியை பிடிச்சாங்க. புளியை பிடிச்சிட்டு பார்த்தா அந்த புளி தோலை போட்டு ஒருத்தர் வேஷம் போட்டு வந்துக்கிறான். அது இது வரைக்கும் அந்த கதையில ஒருத்தர் பழம் சாப்பிடாம பழத்துக்காக கடைக்கு போய் அவர் பண்றாரு. நன்றி, வணக்கம். நம்ம முனீஷ் ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாருல, அவருக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். மேலும் மேலும் அவர் கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள், கயமையும் வஞ்சகமும் கலக்காது. கண்ணியமான காதலை நான் சொல்லித் தருகிறேன். காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள்.
படி கடக்கும்படி கவனமாக வரிகளை படி கருத்தை உள்வாங்கி படி மனதில் பதியும் படி காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் கயமையும் வஞ்சகமும் கலக்காத கண்ணியமான காதலை நான் சொல்லித் தருகிறேன் காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் பொறுப்பும் இழப்பும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமே காதலுக்கு முதல் படி அதை நீ பெற்றோரிடம் படி காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் கயமையும் வஞ்சகமும் கலக்காத கண்ணியமான காதலை நான் சொல்லித் தருகிறேன் காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அழகோ அவலமோ கோபமோ பகையோ உன்னிடம் இருப்பதை கண்டு கொள்ளாத நண்பனிடம் படி நண்பனையும் படி இதுவே இரண்டாம் படி காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் கயமையும் வஞ்சகமும் கலக்காத கண்ணியமான காதலை நான் சொல்லித் தருகிறேன் காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இருப்பதை கொண்டு வாழும்படி உனக்கு ஒரு துணை தேடும்படி எண்ணம் அது தோன்றும்படி முதலில் நீயே உன்னை படி இதுவே மூன்றாம் படி காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் கயமையும் வஞ்சகமும் கலக்காத கண்ணியமான காதலை நான் சொல்லித் தருகிறேன் காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இரண்டு படி கடந்து இருந்தால் மூன்றாம் படி உன் வாழ்வின் முக்கிய படி தாண்டி இருந்தால் தவிடு பொடி காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் கயமையும் வஞ்சகமும் கலக்காத கண்ணியமான காதலை நான் சொல்லித் தருகிறேன் காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் கைப்பிடித்தவரை கருத்தாய் படி கருவாகும் முன்பே படி கட்டிலும் படி தொட்டிலும் படி கல்லறைக்கு அப்பாலும் கனவிலும் மறவாதவராயன படி இதுவே நான்காம் படி காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் கயமையும் வஞ்சகமும் கலக்காத கண்ணியமான காதலை நான் சொல்லித் தருகிறேன் காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இதற்குமே இறைமையை படி அதற்கு முன் இயற்கையை படி இதன்படி காதலை படி இப்போ ரூகேஷ் தான் கதை சொல்ல வராருங்க. அவரு ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாரு. மழைய வச்சு கதை சொல்லியிருக்காரு. வாங்கங்க, ரொம்ப சூப்பரா கதை சொல்லியிருந்தாரு, கேளுங்களேன். என் பெயர் லோகேஷ். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் அரசு மேல்நிலைப் பள்ளியில படிக்கிறேன். நான் சொல்ல போற கதை வந்து மலை. ஒரு நாள் ஒரு பெரிய மலையோ பெரிய மலையோ அதுக்கு நடுவுல சின்ன மலை இருந்ததா. அதுக்கு நடுவுல ஒரு குட்டி ஊர் இருந்ததா. ஊருக்குள்ள 4 வீடு இருந்ததா. 4 வீடுக்குள்ள அதுல காற்று செம்மையா அடிக்குமா, மழை பெய்யுமா. வந்து துணி துவச்சி காய போட்டா காத்துல எங்கேயுமே பறந்து போயிடுமா. அதனால கல்லை வச்சு காய போட்டாங்களா. ஒரு நாள் எல்லாருமே உள்ள போய் படுக்கும்போது நல்லா காற்று மழை இடி எல்லாமே ஆச்சுதான். அதனால கூடாதவெல்லாம் கீழே ஊந்துச்சா. அதுக்கப்புறம் ஒரு தாத்தா சொன்னாரு, போய் ஊருக்குள்ள போய் எதுனா வாங்கிடுவான்னு சொன்னாரா. ஒரு பொண்ணு தைரியமா போச்சு. நடுவுல பேய் மலைலாம் இருக்கு, அங்க போவாதுன்னு அந்த தாத்தா போறேன்னு சொன்னாராம். அந்த பொண்ணு நான் சொல்லிச்சு, நான் போறேன், தைரியமான பொண்ணுன்னு சொல்லிச்சா. அந்த பொண்ணு போகும்போது ஃபர்ஸ்ட் தைரியமா போயிடுச்சு. காலில் சீக்கிரமா போயிடணும்னு போயிட்டு அக்கா தங்கச்சிங்களுக்கு சாக்லேட்டு வளையல் செப்பல் அதெல்லாம் வாங்கிட்டு போனோன்னு ரொம்ப லேட் பண்ணிச்சா. அப்பயே 5 மணி ஆயிடுச்சா. போக இடி மின்னல் அப்படிலாம் ஆச்சுதான். அது வந்து கரெக்டாக பேய் மலைக்கிட்ட போய் நின்றுச்சா.
அது ஒரு வீடு மாதிரி இருந்தது. அது அவ பேய் வீடுன்னு தெரியாதான். உள்ள போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம் மழை நின்றதுக்கு அப்புறம்னு போகும்போது அவுன்னு ஒரு சவுண்டு கேட்டுதா. அதுக்கப்புறம் அவளே பயந்துட்டு கம்முன்னு கண்ணை மூடி இருந்தாலாம். அப்புறம் கால் லைட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் போயின்னு இருக்கும்போது திருப்பி இருட்டுச்சு. அதுக்கப்புறம் நல்லா இடி மின்னல்லாம் அடிக்கும் போது ஒரு இடத்துல மின்னல் வந்து நெருப்பாக கொளுத்துடுச்சா. அதுக்கப்புறம் பின்னாடியே எஞ்சி வந்துச்சு. அந்த பொண்ணு பயந்து ஓடிட்டதுக்கு அப்புறம் வீடு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க போய் அவங்க தாத்தா கிட்ட பொருள்லாம் கொடுத்துட்டு ஜாலியாக இருந்தாலும் அதோட கிளம்புது. நம்ம ரூகேஷ் மலையை வச்சு கதை சொல்லியிருக்காரு. நம்ம மலையை ஆரம்பிச்சு பேய் கதையை முடிச்சாரு பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ரூகேஷ். ரொம்ப அற்புதமா முடிச்சிருந்தாருல்ல. அவருக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். மேலும் மேலும் அவங்க கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சும்மா கதையா கேட்டுட்டு இருக்கும் போது ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? ஒரு சின்ன குவிஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன். நமக்கு எல்லாருக்குமே பிடிச்சது கேம்ல வந்து எந்த கேம் நம்ம ஆல் ஓவர் வேர்ல்ட்ல எந்த கேம் நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் விளையாடி இருக்காங்க, நிறைய பேர் ரொம்ப பிடிச்சது அந்த மாதிரி ஒரு கேம் அது என்ன அப்படின்றத வந்து நான் 4 ஆப்ஷன் கொடுக்கறேன். அதுல எது அப்படின்றத நீங்க யோசிச்சுட்டே இருங்க. அதுக்குள்ள நான் வந்து யாரு, பேரு, என்ன, ஏது அப்படின்றத எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். என்னென்ன கேம் அப்படின்றத வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கவா? ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்கன்னு நம்புறேன். வாங்க. ஆப்ஷன் ஏ சப்வே சப், ஆப்ஷன் பி டெம்பிள் ரன், ஆப்ஷன் சி கிராண்டி கிரஷ், ஆப்ஷன் டி ரொம்ப கஷ்டமானது ரோப்ளாக்ஸ். இதுல எது அப்படின்றத நீங்க யோசிச்சுட்டே இருங்க. வாங்க அதுக்குள்ள நம்ம கதையை கேட்டு முடிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் கதையை கேளுங்க. வாங்க யோசிச்சுட்டே இருங்க. எப்ப வேணா நான் ஆன்சர் சொல்லுவேன். இப்ப யார் தெரியுமா கதை சொல்ல வர்றது? பேரு ராகவன். இப்போ அவர் ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாரு. அவரு 7th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாரு. ஆனா ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாருங்க. கேளுங்களேன், அவங்களுக்கும் பிடிக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன குவிஸ் கேட்டேன்னு ஞாபகம் இருக்கா? அத மறந்துடாம ஞாபகத்தோட வச்சுக்கோங்க. இந்த கதை முடியும் போது உங்களுக்கு நல்ல ஆன்சர் சொல்லிடுறேன். ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா? கூகுள் எல்லாம் இது பண்ணக்கூடாது, தேடக்கூடாது. கதையை கேளுங்க, நானே ஆன்சர் சொல்றேன். யோசிச்சுட்டே இருங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கதையை ஃபுல்லா கேளுங்க, உங்களுக்கும் பிடிக்கும். மை நேம் இஸ் ராகவன். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் ஸ்கூல் வந்து YMCA சிறார் நகர் உயர்நிலை பள்ளி. நான் கண்ணைநர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் சொல்ல போற கதையோட பேர் வந்து பரிசு. ஒரு ஊர்ல வந்து ஒரு பையன் வந்து ஸ்கூல் போயிட்டு திரும்பியும் அவன் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா வந்து அவனுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே செஞ்சு வைக்கிறாங்க. அவன் வீட்டுக்கு வருவான்னு அவங்க அம்மா பார்த்துட்டே இருக்காங்க. அவனை காணும், வீட்டுக்கே வரல. 5 மணி வரைக்கும் பார்க்குறாங்க, அவன் வரவே இல்லை. அடுத்தது வந்து அவங்க ஸ்கூல் கிட்டலாம் போய் பார்க்குறாங்க, அங்கேயும் அவனை காணும். அடுத்தது அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க, எங்கள் பையனை காணும் அப்படின்றாங்க. அவரும் நீ பயப்படாத அவன் வந்துடுவான் அப்படின்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையனும் அவங்க அப்பாவும் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அதுதான் அவங்க அம்மாவுக்கு வந்து அன்னைக்கு வந்து பிறந்த நாள். அதனால அவங்க அப்பாவும் அவனும் போயிட்டு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து அவங்க அம்மாவுக்கு கொடுக்குறாங்க. அவ்வளோதான். நன்றி, தேங்க்ஸ். நம்ம குவிஸ்க்கு ஆன்சர் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நம்ம ராகவன் ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தார்ல, அவர் நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். மேலும் மேலும் அவர் கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க குவிஸோட ஆன்சர் சொல்லுவோம். ஆக்சுவலி ஆப்ஷன் ஏவா, ஆப்ஷன் பியா, ஆப்ஷன் சியா, ஆப்ஷன் டியா அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் வந்திருப்பீங்க. ஒன்ஸ் அகெயின் சொல்றேன், நீங்க யோசிக்கலாம். ஆப்ஷன் ஏ சப்வே சப், ஆப்ஷன் பி டெம்பிள் ரன், ஆப்ஷன் சி வந்து கேண்டி கிரஷ், ஆப்ஷன் டி ரோப்ளாக்ஸ். இதுல எது அப்படின்றத வந்து உங்ககிட்ட நான் இப்ப சொல்ல போறேன். அதாவது ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ சப்வே சப் தான். இந்த ஆல் ஓவர் வேர்ல்ட்ல ரொம்ப நிறைய இன்ஸ்டால் பண்ணது, ரொம்ப நிறைய லைக் பண்ணது, அந்த மாதிரி நிறைய இருக்கிறது சப்வே சப் தான். சோ இப்பவே போங்க, இன்ஸ்டால் பண்ணுங்க, ஜாலியா விளையாடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி கல்வி தான் முக்கியம் அப்படின்றது மாதிரி நம்ம நிறைய கதை கேட்டிருந்தோம்ல முன்னாடி. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டடிஸ் தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா தான் நீங்க வந்து கேம் ஏத்த முடியும். நீங்க நல்லா படிச்சாதான் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் வாழ்க்கையில. நீங்க சிறக்கிறதுக்கு ரொம்ப நான் வேண்டிக்கிற கடவுள் கிட்ட. சோ வாங்க நெக்ஸ்ட் யார் கதை சொல்றான்னு கேட்போம். இந்த மாதிரி நிறைய குவிஸ் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து கண்டிப்பா நல்லா நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா வர பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
வாங்க நெக்ஸ்ட் யார் கதை சொல்றான்னு கேட்போம். வாங்க. நம்ம ராகவன் ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாரு முன்னாடியே. இப்பவும் நம்ம ராகவன் தாங்க கதை சொல்ல போறாரு. அவரு புதையல் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை வச்சு வந்திருக்காரு. 4 பசங்க, நாய், அது எல்லாத்தையுமே வச்சு ரொம்ப அற்புதமா இருந்தது கதை. கேளுங்களேன். நான் கேட்டுட்டேன், நீங்களும் கேளுங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப நேரம் கேட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கு அவர் வாய்ஸ். அவ்வளோ அழகா இருக்கு அவரோட வாய்ஸ். அதனால வாங்க நம்ம கேட்போம். ராகவன், நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் ஸ்கூல் பேர் வந்து YMCA சிறார் நகர் உயர்நிலைப்பள்ளி. நான் வந்து இப்போ நான் சொல்ல போற கதை வந்து புதையல். 4 பசங்க வந்து கோடை விடுமுறையில வந்து ஒரு மரத்தடியில வந்து உக்காந்துருக்காங்க. அந்த பசங்க வந்து என்ன விளாட்லாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க கூட ஒரு நாய் இருக்கு. அந்த நாய் போயிட்டு பள்ளம் தோண்டுது. பள்ளம் தோண்டும் போது நல்லா தோண்டிட்டே இருக்குது. அவங்களும் பாக்குறாங்க, என்னோட இந்த நாய் தோண்டிட்டே இருக்குது. திரும்பி நல்லா தோன்றாங்க. தோணுன்னா அதுல வந்து ஒரு பெட்டி மாதிரி கிடைக்குது. அந்த பெட்டியை திறந்தோடனே ஒரு புக் ஒன்று கிடைக்குது. அந்த புக்கை பிரிச்சு படிச்சுட்டே இருக்காங்க. படிச்சுட்டே இருக்கும்போது அந்த டைம் ஆகுது, வீட்டுக்கு போற டைம் ஆயிடுச்சு. திரும்பி இந்த புக்கை யாரா பத்திரமா வச்சிருக்கிறது அப்படின்னு கேட்கும். ஒரு பையன் நான் வச்சுக்கிறேன்டா பத்திரமா அப்படின்றான். திரும்பியும் நாளைக்கெல்லாம் இங்க மரத்தடியிலே வந்துருங்கடா அப்படின்றாங்க. அவங்களும் போயிட்டு வராங்க. மறுநாள் காலைல வரும்போது ஆனா அந்த பையன்கிட்ட வந்து புக்கை காணும். புக்கு எங்கடான்னு கேட்டா, நான் அங்க அலமாரியில இருந்து வச்சேன், காணுடா புக்கு அப்படின்றான். நீ புக்கு எடுத்துட்டு வந்தா என் கூட வாடா, இல்லைன்னா வராதுடா அப்படின்றாங்க. அவனும் போறான். போயிட்டு புக்கு நல்லா தேடி பாக்குறான். இல்லடா அப்படின்னு திரும்பி வந்து சொல்றான், நீ புக்கு எடுத்துட்டு வந்தா வாடா அப்படின்றான். திரும்பி அவன் போகும்போது அவங்க அப்பா வச்சு அந்த புக்கை படிச்சுட்டு இருக்காரு. அவங்க அப்பா கேக்குறாரு, டேய் எங்க இருந்து எடுத்துட்டு வந்த இந்த புக்கை, சூப்பரா இருக்குது அப்படின்றாரு. திரும்பி அவன் அந்த புக்கை வாங்கிட்டு திரும்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போறான். ஃப்ரெண்ட்ஸ் புக்கு கிடைச்சிச்சு அப்படின்றான். திரும்பி அந்த புக்கை நல்லா படிச்சு பாக்குறாங்க. படிச்சு பார்த்தோன்னே அங்க வந்து ஒரு புதையலுக்கான ஒரு மேப் எழுதிருக்கு. அவங்களும் வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பிட்டு அந்த புதையலுக்கான இதுக்கு போயிட்டாங்க. எல்லாம் போயிட்டே இருக்காங்க. நல்லா ஒரு ரொம்ப தூரம் போயிட்டே இருக்காங்க. போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சது. ஒரு மரத்தடியில வந்து பழம் எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. அவங்க குளிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஒரு இடம் இருந்துச்சு, அந்த இடத்துல குளிச்சுட்டு இருந்தாங்க. அங்க ஒரு பாப்பாவும் குளிச்சுட்டு இருந்துச்சு. அந்த பாப்பா வந்து அவங்க வந்து அந்த ஆற்றை தாண்டிதான் அங்க போனோம். அதுக்கு வந்து அந்த பாப்பா சொன்னிச்சு, உங்களுக்கு படகு இருந்தா தானே இந்த ஆற்றை தாண்டி போன முடியும், எங்ககிட்ட 2 படகு இருக்கு, ஒரு படகு நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு. அப்புறம் அந்த பாப்பா வந்து அந்த படகு கொடுக்கும். அவங்களும் போவாங்க. போயிட்டு வந்துடும். போனா அந்த ஒரு குகை இருக்கும். அந்த குகைக்குள்ள போவாங்க. அங்க பார்த்தா புலி உருங்குற சத்தம்லாம் கேட்கும். போவாங்க. அவங்க அந்த புலியை பார்த்துட்டு பயப்படுவாங்க. பார்த்தா அந்த புலி வந்து ஒரு சர்க்கஸ் புலியா இருக்கும். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் அந்த புலி கூடயா அவங்க ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஃப்ரெண்ட் ஆகி திரும்பி ரிட்டர்ன் வெளியே வருவாங்க. வெளியே வந்துட்டு கொஞ்சம் அந்த தீவுலாம் வரும். அந்த தீவு கிட்ட போயிட்டு அங்க வந்து ஒரு பெட்டி மாதிரி இருக்கும். அதை திறந்தா உள்ள போவாங்க. உள்ள போனீங்கன்னா அந்த காலத்து பழைய புக்கு லைப்ரரி போல இருக்கும். அவங்க வீட்டுல இருந்து பேரண்ட்ஸ் எல்லாமே தேடிட்டு வருவாங்க. அந்த பாப்பா வீட்டுக்கு திரும்பி வருவாங்க. அந்த பாப்பா கிட்ட வந்து, இங்க யாராச்சும் பசங்க போனாங்களா 5 பேர் அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, எங்க வீட்டுல இருந்து தான் படகு எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா. நீங்க ஒரு படகு கொடுக்குறீங்களா, நாங்க போவாது. அப்புறம் அங்க போவாங்க. போனோன்னா அந்த பசங்களை எப்படி தேடி கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்டுபிடிச்சிட்டு அங்க இருக்க போலீஸ்லாம் சொல்லுவாங்க, இவங்க பழங்கால புக்குகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இதுதான் கதையே. இதான் திவ்யாக்கா எழுதின புதையல்ன்ற நாவல் படிச்சேன். அந்த கதை தான் இந்த கதை. தேங்க்யூ. நம்ம குஸ்க்கு ஆன்சர் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நம்ம ராகவன் ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தார்ல, அவர் நம்ம மனத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடுவோம். மேலும் மேலும் அவர் கதை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க குவிஸோட ஆன்சர் சொல்லுவோம். ஆக்சுவலி ஆப்ஷன் ஏவா, ஆப்ஷன் பியா, ஆப்ஷன் சியா, ஆப்ஷன் டியா அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் வந்திருப்பீங்க. ஒன்ஸ் அகெயின் சொல்றேன், நீங்க யோசிக்கலாம். ஆப்ஷன் ஏ சப்வேசப், ஆப்ஷன் பி டெம்பிள் ரன், ஆப்ஷன் சி கேண்டி கிரஷ், ஆப்ஷன் டி ரோப்ளாக்ஸ். இதுல எது அப்படின்றத வந்து உங்ககிட்ட நான் இப்ப சொல்ல போறோம். அதாவது ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ சப்வேசப் தான். இந்த ஆல் ஓவர் வேர்ல்ட்ல ரொம்ப நிறைய இன்ஸ்டால் பண்ணது, ரொம்ப நிறைய லைக் பண்ணது, அந்த மாதிரி நிறைய இருக்கிறது சப்வேசப் தான். ஸோ இப்பவே போங்க, இன்ஸ்டால் பண்ணுங்க, ஜாலியா விளையாடுங்க.
ஆனா அதுக்கு முன்னாடி கல்வி தான் முக்கியம் அப்படின்றது மாதிரி நம்ம நிறைய கதை சொல்லி கேட்டிருந்தோம்ல முன்னாடி. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டடீஸ் தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா தான் நீங்க வந்து கேம் ஏத்த முடியும். நீங்க நல்லா படிச்சாதான் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் வாழ்க்கையிலங்க. நீங்க சிறக்கிறதுக்கு ரொம்ப நான் வேண்டிக்கிறேன் கடவுள் கிட்ட. சோ வாங்க நெக்ஸ்ட் யாருக்கு அது சொல்றான்னு கேட்போம். இந்த மாதிரி நிறைய குவிஸ் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து கண்டிப்பா நல்லா நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா வர வர பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நெக்ஸ்ட் யாருக்கு அது சொல்றான்னு கேட்போம். வாங்க நம்ம லித்திகா ஸ்ரீ 2 முயல் குட்டியோட கதையை தான் இப்ப சொல்ல போறாங்க நம்ம கிட்ட. சோ அவங்க என்னென்ன எப்படி எப்படி அழகா சொல்றாங்க, எவ்வளவு அழகா கியூட்டா சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்களேன். கதை கேட்க போவோம். என் பெயர் லித்திகா ஸ்ரீ. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று 2 முயல் குட்டி பத்தி கதை சொல்லலாமா? வாங்க சொல்றேன். ஒரு முயல் குட்டி பேர் வந்து டாமியா, இன்னொரு முயல் குட்டி பேர் வந்து டி அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்டான நேம் 2 பேருக்கும் இருக்குமா. அன்னைக்கொன்னா இவங்க 2 பேருமே 5th. 2 பேரும் பக்கத்து வீடுமா. அதனால இவங்க டெய்லியும் விளையாடுறது இருந்ததுனால ஸ்கூலில் டெய்லியும் கீழே உட்காந்து போய் படிப்பாங்க. படிக்கிறதுக்கு முடியாமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதனால டீச்சர் அதெல்லாம் நோட் பண்ணிட்டு இவங்களுக்கு 6th ஸ்டாண்டர்டுக்கு தனித்தனியாக பிரித்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட ட்ரீம் என்ன பண்ணிட்டாங்களா, 6th ஸ்டாண்டர்டுக்கு பிரிக்க போகிறோன்னு நம்மளோட ட்ரீமை பி செக்ஷனுக்கு போட்டாங்களா. அப்புறம் நம்மளோட டாமியையும் அங்கே தான் போடுவாங்கன்னு நினச்சிட்டு ஏக்கு போட்டாங்க நம்மளோட டாமியை. ஐயோ எப்படா இது அப்படின்னு சொல்லி ட்ரீமும் ஃபீல் பண்ணிச்சு. அப்புறம் மிஸ்ட்டை போய் மிஸ் சாரி மிஸ், எங்களுக்காக ஒரு சான்ஸ் கொடுங்க மிஸ், நாங்கள் கண்டிப்பாக இந்த 6th ஸ்டாண்டர்டில் பேசவே மாட்டோம் மிஸ் அப்படி கெஞ்சி கேட்டனால ஏதோ கேட்குறாங்க. பண்ணவா போகிறாங்க பார்ப்போம். பண்ணலடா அவங்களுக்கு செகண்டுக்கு கொடுத்த மாதிரி செகண்டை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சிஸ்டர்கிட்ட கேட்டப்போ, சரி இதுதான் லாஸ்ட் சான்ஸ், இவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது, கேட்டுக்கிட்டு கேட்க இப்படி பண்ணிட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லி விட முடியாதுன்னு சொல்லி சொல்ல முடியல தான் சிஸ்டரும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சரி 6th ஸ்டாண்டர்டுக்கு எல்லாம் முடிஞ்சு அப்படி ஸ்கூலுக்கு எல்லாம் இங்கிலீஷ் மேக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் டைமுக்கு வந்தபோது ஸ்நாக்ஸ் டைமில் இவங்க 2 பேரும் வெளில போய் பேசிக்கிட்டே இருந்தாங்களாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸை தூக்கிக்கிட்டு. அப்படி ஸ்நாக்ஸ் பாக்ஸை தூக்கிக்கிட்டே போய் பேசிக்கிட்டே போகும்போது டக்குன்னு ஒரு 2 4th கூட 5th வந்துடுவாங்கல்ல, அதனால 4th இருக்கவங்க 5th வந்துட்டாங்க. அப்புறம் எப்படிடா இது எப்படி இவங்க வந்து 2 பால் எடுத்துகிட்டு வந்து பால் போட்டாங்களாமா. டப்புன்னு அது அங்கே இருந்த ஒரு ஃப்ளவர் பாக்ஸு ஃப்ளவர் தொட்டை அடித்து உடஞ்சிடுச்சா. இது சத்தத்துக்கு வாட்ச்மேன் வந்துட்டாங்க. அதுதான் இந்த வாட்ச்மேனுக்கு வந்து நம்ம டாமியும் ட்ரீமையும் சுத்தமாகவே பிடிக்காது. அதனால வாட்ச்மேனு இவங்க இந்த ஃப்ளவர் பாக்ஸை உடச்சிட்டாங்கன்னு இவங்க ஐயோ வாட்ச்மேன் இது நான் மட்டும் வேலை கிடையாது, எங்களை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் வாட்ச்மேன் அதெல்லாம் கேட்காம பிடிக்காதுன்னு சொல்லிட்டு டீச்சர் அப்போ பக்கத்தில் இருக்காங்களாம். அது பார்க்காம போன வாட்ச்மேனு டீச்சரும் இதை பார்த்துட்டு பின்னாடி போனால் வாட்ச்மேன் வந்து அவங்க கூட்டு போயிருக்காங்களா. அப்புறம் சிஸ்டர் வந்து நல்லா பாருங்க, கண்ணை மூடி வச்சுக்கிட்டு எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க சிஸ்டரு. ஐயோ எப்படா இது அப்படின்னு பார்த்தா வாட்ச்மேன் வந்து சிசிடிவி கேமரா இருக்கிற பார்க்கலையா. அப்புறம் சிசிடிவி கேமராவில் நல்லா உத்து பார்த்துக்கு அப்புறம் தான் தெரியுது
அது நம்ம டாபியும் ட்ரீமாக பண்ண வேலை கிடையாது. நம்ம 5th ஸ்டாண்டர்டில் இருக்கோம்ல, ஸோ 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற நம்ம டாபியும் ட்ரீமாக பண்ணலை. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, கண்ணால் பார்க்கறது சில நாள் தப்பாகலாம், எதையோ தீர்வு சரியாகவே இருக்கும். நன்றி. நம்ம லித்திகா ஸ்ரீ 2 முயல் குட்டியோட கதையை தான் இப்ப சொல்ல போறாங்க நம்ம கிட்ட. சோ அவங்க என்னென்ன எப்படி எப்படி அழகா சொல்றாங்க, எவ்வளவு அழகா கியூட்டா சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்களேன். கதை கேட்க போவோம். ஃபைனலி we came to one conclusion, அதாவது நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த எபிசோட் ரொம்ப சூப்பரா போச்சுல, ரிக்வெஸ்ட் அந்த மாதிரி நிறைய நல்லா போச்சுல. ஸோ நிறைய பேர் நல்ல கதையெல்லாம் சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் ரொம்ப அசத்தி இருந்தாங்க, நிறைய குவிஸ்லாம் நிறைய கேட்டிருந்தேன். அதுல நீங்க நல்லா லேர்ன் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். திருமதி ஏமலா தாமஸ் படைப்பாளிகள் 2025 பெருமையுடன் வழங்கும் மனத்து பூச்சியின் குழந்தை படைப்பாளிகள் தளத்தின் தேன் மிட்டாய் நிகழ்ச்சி பாட்காஸ்ட் சேனல். ஸோ தொகுத்து வழங்குவது நான் உங்கள் ஸ்ருதி கீர்த்தி. இது எபிசோட் நம்பர் 56 வந்துட்டோம். 50 எபிசோட் நம்ம ரீசன் என்ன பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த தடவை நான் பண்றேன் இந்த 56th. இப்போ நீங்க 50th எபிசோட் பார்க்கலன்னா ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. அவர் திருப்பியும் வந்து நமக்கு ஜாயின் பண்ணியிருந்தாரு. இந்த தடவை ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாரு. ஸோ 50th எபிசோட் அந்த மாதிரி நிறைய பார்க்கலன்னா நீங்க உடனே போய் பாருங்க. ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய எபிசோட், அதாவது 52, 53 எக்ஸெட்ரா அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த எபிசோடும் பாருங்க. இந்த மாதிரி நிறைய எபிசோட் வரணும்னு எல்லாம் இருந்தீங்கன்னா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. எப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வரும் நாங்கள் ஏதாவது வீடியோ போடணும். சண்டே ஈவினிங் 6 மணிக்கு டான்னு வந்துடும் இந்த எபிசோட். ஸோ குழந்தைங்களும் கதை சொல்ல ஆர்வமா இருக்காங்களா? உங்களோட திறமையை வெளிப்படுத்த நேரம் வந்தாச்சு. நம்ம வண்ணத்து பூச்சிகள் எப்பயுமே உங்களுக்கு உறுதுணை இருக்கும் அப்படின்றத உங்ககிட்ட சொல்லி உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஸ்ருதி கீர்த்தி.